அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் ஒரு அழகான ஆங்கில பொன்மொழி ஒன்று படித்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. உங்களை புகழ்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள், உங்களை திட்டுபவர்களை கூட நம்பலாம் அப்படின்ற ஒரு பொன்மொழி. அது படிக்கிறப்போ ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா மனித மனத்தோட சில வினோதங்களை ரொம்ப நுட்பமாக சொல்லுகிற ஒரு அழகான பொன்மொழி அது. புகழறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றதுல நமக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. என்னென்னா, புகழில் ஒரு சின்ன மயக்கம், நம்மை தடுமாற வைக்கிற ஒரு அம்சம் இருக்கிறது. திரும்ப திரும்ப யாராவது ஒருத்தர் புகழறாங்க, அதுவும் மிகையாக புகழறாங்க, அடிக்கடி புகழறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவங்ககிட்ட கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னே நமக்கு தெரியாது. அதுவும் குறிப்பாக இன்றைய இளம் பெண்கள் சில பேர் எங்கிட்ட தொடர்பு வந்தாங்க, அப்புறம் என்ன இப்படிலாம் அவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் நம்முடைய நாளிதழ்களில் படிக்கிறப்போ ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்படிப்பட்ட பெண்களை அணுகுகிறவர்கள், இப்படிப்பட்ட உள்நோக்கத்தோடு அணுகுகிறவர்கள் அந்த இளம் பெண்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உடனடியாக கையாளுகிற ஒரு அஸ்திரம் என்ன அப்படின்னா, அவங்கள பாராட்டுறது, அவங்கள அப்படியே கொண்டாடுறது, அவங்கள புகழ்வது. நீங்கள் சிரிக்கிறப்ப அழகாக இருக்குது, நீங்கள் நடந்து வரப்போ அழகாக இருக்குது, நீங்கள் சினி ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணலாமே, மாடலிங் ட்ரை பண்ணலாமே, இப்படியெல்லாம் சொல்லித்தான் அந்த பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சு கலக்கிறார்கள். அதனால தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். புகழ்ச்சி அப்படிங்கிறது வேற, பாராட்டு அப்படிங்கிறது வேற. எனக்கு அண்மையில் ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நண்பர் அப்படின்னு பொதுவாக சொல்கிறேன், அறிமுகம் இல்லாதவர் தான். நான் யாராக இருந்தால் என்ன, நம்முடைய நண்பர்கள் தானே, நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். அவர் தொடர்பு கொண்டு, ஐயா உங்களை டிவியில் பார்த்துருக்குறேன், பட்டிமன்றத்தில் பார்த்துருக்குறேன் அப்படின்லாம் தொடர்ந்து என்னை பாராட்டிகிட்டே இருந்தார். நான் உடனே சரிங்க, ரொம்ப நன்றி, என்ன விஷயம் சொல்லுங்கள், எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படின்னார். பொதுவாக ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, அது தெரியாமல் தான் கேட்குறேன் அப்படின்னு ஆரம்பித்தாலே அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறான்னு அர்த்தம். அதேமாதிரி ஒன்றும் இல்லைங்க அப்படின்னார். இல்லை, நீங்கள் மெனக்கெட்டு என்னுடைய நம்பர் என்ன அப்படின்னு தேடி பிடிச்சி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி, நீங்கள் பாராட்டுறதுக்காகத்தான் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க, என்னுடைய வணக்கம், அன்பு அப்படின்னு சொன்னேன் நான். அவர் ஒன்றே இல்லைங்க, ஒரு உதவி ஒன்று அப்படின்னார். என்ன சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் செய்கிறேன் அப்படின்னு. இல்லை, என்னுடைய பையன் 6ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு பேச்சு போட்டி அப்படின்னார். அப்படிங்களா, அந்த போட்டிக்கு நடுவராக வரணுமா அப்படின்னு நானே. அவர் ஒன்றே இல்லைங்க, நடுவர் வேற ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிட்டாங்க, என் பையனுக்கு அடுத்த வாரம் அந்த பேச்சு போட்டியில் காந்தியடிகள் பற்றி பேசணும், அவன் ஒரு 10 நிமிஷம் பேசணும், அதனால் அவனுக்கு பேசுறது என்ன பேசுறது அப்படின்னு நீங்கள் வாய்ஸ் மெயிலில் எனக்கு பதிவு பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் அவனுக்கு போட்டு அவனை பேச வச்சுருவேங்க, உங்கள் பேச்சு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் அங்கிளை கேட்கலாமேன்னு அவன் சொன்னான், நானும் சரி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னார். அதாவது அவருக்கு ஒரு வேலை ஆகணும், இவ்வளோ நேரம் என்னை புகழ்ந்து பேசினது எல்லாம் இதுக்காகத்தான். நான் சொன்னேன், இல்லைங்க, உங்கள் பையன் நல்லா பேச்சாளராக வரணும் அப்படின்னா அதுக்குன்னு சில புத்தகங்கள் படிக்கணும், இது ஒரு தொடர் முயற்சி, இது இன்னொருத்தர்கிட்டேருந்து வாய்ஸ் மெசேஜில் ஒன்றை வாங்கி அப்படியே போய் ஒப்பிச்சுட்டு பரிசு வாங்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி போட்டிகள் நடத்துகிறதே பிள்ளைகள்கிட்ட இருக்கிற திறமையை வளர்க்குறதுக்காகத்தான். அதனால் அந்த பையனையே ஒரு புத்தகங்கள் தேடி படிக்க சொல்லுங்கள், காந்தியடிகள் பற்றி என்னெல்லாம் இணையத்தில் இருக்குதுன்னு பார்க்க சொல்லுங்கள், அதை தொகுத்து அவனை ஒரு பேச்சு மாதிரி தயாரித்து எழுதி அதை எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொடுங்க, அதுதான் சரியாக இருக்கும். எங்கிட்டேருந்து வாங்கி இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அந்த பையன் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, அது மாதிரி செய்யாதீங்க, உங்கள் பிள்ளை பேச்சாளராக வரணும்னா இது சரியான வழி இல்லை அப்படின்னு நான். அவர் ஒன்று, என்னங்க நீங்கள் எவ்வளவோ பேசுகிறீங்க, இந்த உதவி பண்ண மாட்டிங்களா அப்படின்றார். இது உதவி இல்லைங்க, நீங்கள் உதவி அப்படின்றது உங்கள் பிள்ளையினுடைய பேச்சாற்றல் வளர்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், இது வாய்ஸ் மெசேஜில் நான் பேசினதை அவன் போய் சொல்கிறது உங்களுக்கு இது உதவி இல்லை, இது தப்பு, இந்த மாதிரி பிள்ளைக்கு வழிகாட்டாதீங்க, மற்றபடி உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். இப்போ அவர் என்னை ரொம்ப பாராட்டினது எதுக்கு, என்கிட்ட ஒரு வேலை ஆகணும், அவர் பையனுக்கு ஒரு பேச்சு ஒன்று நான் தயார் பண்ணி தரணும். புகழ்ச்சி வேற, பாராட்டு வேற. நீங்கள் செஞ்ச ஒன்றுக்காக உங்களை கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பாராட்டு.
உங்களை ஒன்று செய்ய வைக்கணும் அப்படின்னா அதுக்காக கொண்டாடுறாங்கன்னா அது புகழ்ச்சி. எப்படி? நீங்கள் செஞ்சதுக்காக உங்களை கொண்டாடினால் அது பாராட்டு. உங்களை ஒன்று செய்ய வைக்கணும், உங்கள்கிட்ட ஒரு வேலை வாங்கணுன்றதுக்காக உங்களை வியந்து பேசுகிறார்கள் அப்படின்னா அது புகழ்ச்சி. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, அது இன்னும் நான் கூட அத்தைக்கிட்டே சொல்லிட்டேன், அத்தை உங்கள் கையால் அரைச்ச மாவில் தோசை சுட்டால் தான் உங்கள் பையனுக்கு பிடிக்குது, நான் பண்ணால் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன அத்தைம்பாங்க. இது அத்தைக்கிட்டக்க அத்தை வேலை செய்ய வைக்கிறதுக்காக. இது இது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்புறம் இதே மாதிரி தானே அந்த மாமியார் ஒரு காலத்தில் பேசியிருப்பாங்க. உண்மையான பாராட்டுன்றது எது தெரியுங்களா? எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் உங்களுடைய செயலோ சொல்லோ ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தினால் அதுதான் உண்மையான பாராட்டு. காந்தியடிகள் லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். உங்களுடைய கடையனுக்கும் கடைத்தேற்றம்ன்ற புத்தகத்தை படித்து தான் சத்தியாகிரகத்தினுடைய சிறப்பே எனக்கு பட்டுது, என்னுடைய அந்த கருத்து அதிலிருந்து தான் எனக்கு கிடைச்சிது, அதுதான் எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுன்னு டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதினார். அதுக்கு டால்ஸ்டாய் ஒரு பதில் கடிதம் போட்டார். நான் விரும்பின சத்தியாகிரகத்தை பற்றி அதில் எழுதினேன், ஆனால் நீங்கள் தான் அதை ஒரு வாழ்க்கை முறையாகவே ஆக்கினீங்க, ஒரு நாட்டுக்கு சுதந்திரத்திற்கான ஆயுதமாகவே அந்த அஹிம்சைங்கிற அந்த சத்தியாகிரகத்தை ஆக்கிவிட்டீர்கள், அதனால் நீங்கள் தான் கூடுதல் பாராட்டுக்கு உரியவர் அப்படின்னு டால்ஸ்டாய் அதை சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், காந்தியடிகள் எழுதியது நன்றி கடிதம், ஆனால் டால்ஸ்டாய் எழுதியது பாராட்டு கடிதம். அப்படிப்பட்ட பாராட்டு பெறுகிறவராக ஒரு வாழ்க்கை அமையணுமே தவிர உங்களை வச்சு உங்கள் வேலையை முடிக்கிறதுக்காகவே சில பேர் உங்கள் தலையில் ஐஸ் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, ஐஸ் வைப்பாங்க. குளிர்ந்து விடாதீர்கள். எல்லா இனிப்பும் உடம்புக்கு நல்லது அல்ல. நாக்குக்கு இனிப்பாக இருப்பது எல்லாம் உடம்புக்கு எப்படி நல்லதில்லையோ அதே மாதிரி தான் வாக்கும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம், அதில் இருக்கிற கெடுபலன் என்ன என்பதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துதான் அடுத்தவர்கள் சொற்களுக்கும் புகழுக்கும் கூட நாம் உரிய இடம் தர வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.